கடலூர்ல போராட்டம் நடத்த போறாங்க. ஆமாண்ணே. தமிழக வெற்றி கழகம். ஆமா. மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு. ஆ. சரிங்களா? அத பத்தி உங்க கருத்து என்ன? அண்ணே பண்ணுவாருண்ணே. அவர் விஜய் வர என்ன பண்ணுவாரு? எதுவும் பண்ணுவாருண்ணே. மக்களுக்கோசம் உயிரே கொடுப்பாருண்ணே. கோரிக்கை அவர்கிட்ட சொல்லுவோம். அவருக்கு தெரியும் எங்களுக்கு இந்த ஃபிஷர்மேன்ல வந்து நிறைய பாதிப்பு இருக்கு. இப்போ கடலுக்கு போனா எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஓகே. கடல்ல போனா எதுக்குமே சேஃப்டி கிடையாது. உயிர் போனா போனது தான். எங்களுக்கோசம் அவர் என்ன பண்ணுவாரோ அவர் தான் பண்ணாத. விஜய் ஆமா தளபதி. ஆனா ஓட்டு போறது அவரு தான் போடுவோம். அடுத்த சிஎம் சொல்றாங்க. இப்ப வரது எல்லாமே அவரோட பேர் தான். இன்ஸ்டால எடுத்தாலும் அவரோட எல்லாமே அவரு தான் வருது. நல்லது பண்ணணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. கடலுக்கு போற மக்களுக்கு அவர் என்ன பண்ணணும். மீனவர்கள் மூலியமா உங்களுடைய கோரிக்கை வைட்டா வைக்கணும்னா தளபதியிடம் என்னவா இருக்கும்? எங்களுக்கு எல்லா சேஃப்டி அவர் பாக்கணும். இல்லன்னா இப்ப கடலுக்குள்ள போனா அப்படி என்ன சேஃப்டி சொல்லுங்க. கடலுக்குள்ள போனாலுமே ப்ராப்ளம் சொல்றீங்களா? ப்ராப்ளம்னா ஸ்ரீலங்கா போனா ப்ராப்ளம். ஓகே. இப்ப கடல்ல வந்து நினைவுக்காரன் நிறைய பேர் வருவானுங்க. வலையை அறுக்குறானுங்க, அதை பண்றானுங்க, இதை பண்றானுங்க. அதை நம்ம எங்க போய் சொல்ல முடியாது. எதனால இளைஞரங்க வந்து அறுக்குறாங்கன்றீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. அது ஏன் அறுக்குறாங்கன்னா அவனுங்க அந்த பார்டர் விட்டு தாண்ட கூட சொல்றானுங்க. எவ்வளவு தூரம் அந்த பார்டர் எவ்வளவு தூரம் இருக்குது நினைக்கிறீங்க? நான் இங்க இருந்து பார்டருக்கு போனா கொஞ்சம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு டைம் எடுக்குண்ணே. எத்தனை நாள் ஆகும்? ஜஸ்ட் என்ன சொல்ல போனா ஒரு 3 நாள் ஆகும் எங்களுக்கு. 3 நாள் ஆகும் இலங்கைக்கு. ஆமா. சாப்பாடு இங்க இருந்து நாங்க போகும்போது போட்டு தட்டு வச்சு எங்கன்னா சாப்பாடு வாங்கிப்போம். இங்க இருந்து போற வேலை எங்கன்னா சாப்பாடு போட்டு தட்டு வச்சு நாங்க சாப்பாடு வாங்கிப்போம். எங்களுக்கு தேவையான சாப்பாடு நாங்க வாங்கிப்போம் போகும்போது. அப்போ மீன் பிடிக்க தான் போவோம். அப்போ போகும்போது எங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்குது. இப்போ சிஎம்மா அவர் இருந்தாருன்னா அந்த பார்டர்ல மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்க சொல்லணும். எங்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனையே. பெரிய ஏன் எதனால? ஆமா இங்க பணத்துக்கோசம் பேசுவாங்க. பணம் வந்தாலும் ஆள் மாறிடுவாங்க. நம்மள ஏழையில விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இதா மீனவர்களுக்கு அவங்களும் யாரும் பண்ணல. அப்படிலாம் கிடையாதுண்ணே. அப்படிலாம் கிடையாது. நீங்க சும்மா பேசுறது வேணா பேசலாம். பண்றதுக்கோசம் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுவாங்க. இப்ப விஜய்னு ஒண்ணு வந்தாருன்னா அவரோட பயணத்தை நல்லா செலவு பண்ணுவாருண்ணே. பிரச்சனை மீனவர்கள் மூலியமா நீங்க ஒரு கோரிக்கைன்னா அதுதான் எங்க மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்றீங்க. பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு வேணும். உண்மைக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இருக்க கூடாது. எங்களுக்கு கடலுக்கு போறதுனால எங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் விஜய் பண்ணுவாரா? ஓகே ஓகே. அது மட்டும் எங்க கோரிக்கை. இன்னொரு உதவி செஞ்சிருப்பாங்க. மீனவர்களுக்கு போராட்டம் ஓட்டிருப்பாங்க. நிறைய பண்ணிருப்பாங்க. இப்போ தளபதி ஒருத்தர் புதுசா அரசியல் இறங்குறாருன்னா நிறைய பாதிப்பு வருது. தளபதி வந்து வந்தாருன்னா எல்லாமே பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியில என்ன பண்ணாம தெரியாது. விஜய்னு ஒண்ணு வந்தாங்கன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவோம். ஆனா அவங்களுக்கு எப்பவும் எங்களோட பக்கம் பலம் ரொம்ப இருக்கு. ஃபிஷர்மேனுக்கு எல்லாருக்குமே அவரோட பக்கம் பலம் அதிகமா இருக்குது. எங்களுக்கு அது பெருசு கிடையாது. வந்தா அவர் நல்லா செய்வார் நம்பிக்கை இருக்குது. இந்த ஸ்ரீலங்கா போனாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. என்னன்னா உள்ள நம்மளுக்கு பாட்டில் அலோட் கிடையாது இப்போ வரைக்குமே. இப்ப அவர் வந்தாருன்னா எதனா பேச்சு நம்மளுக்குள்ள அது என்ன பண்ணுவாரா? அது மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். இப்ப விஜய் புதுசா வரையாரு. அவர் ஏதோ செய்வாரு. ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்ப இவங்க பணத்தை வந்து இவங்க வச்சுக்கிறாங்க. இந்த எதிர்கட்சிக்காரங்க அவங்கள வச்சிருக்காங்க. விஜய் கிட்ட இருக்கிற பணத்தை அவரே மக்கள் செலவு பண்ணுவாரு. இறங்கி செலவு பண்ணுவாருண்ணே.